ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மகனதில் நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். காவேரி வந்து குமரன் கிட்ட போஸ்ட் ஓட்டுற விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. இல்லை காவேரி, அதெல்லாம் ரொம்ப காசு செலவாகும் போல இருக்குது, இப்போதைக்கு சரியாக வராதுன்னு குமரன் சொல்கிறாரு. என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லை ஏரியா கணக்கு போஸ்ட்டு கணக்குன்னு சொல்கிறாங்க. போஸ்ட்டு கணக்கு கம்மியாக தான் இருக்கு, ஆனால் ஒரே இடத்துல எல்லாத்தையும் ஒட்டிட்டு காசு வாங்கிட்டா என்ன பண்ணுறது, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு குமரன் சொல்கிறாரு. கங்கா இருந்துட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொன்னேன், விற்கிறது ஹோம்மேட் அப்பளம், அதுக்கு இவ்வளோ காசு நம்ம செலவு பண்ணணுமா, மாமா தான் 10,000க்கு மேலே ஆகும் சொல்கிறாரு, இப்போ இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அப்புறம் அடித்த போஸ்ட்லாம் என்னக்கா பண்ணுறதுன்னு யமுனா கேட்குறாங்க. பேசாமல் நம்மளே ஓட்டிட்டா என்ன பண்ணுறதுன்னு யமுனா ஐடியா கொடுக்குறாங்க. நம்மளே ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னா நானே ஒட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கங்கா வந்து ஒத்துக்க முடியாது, குமரன் மாமாவே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சாரதாம்மா வந்து என் பிள்ளைங்களாம் அப்படி ஒத்துமையாக பேசுகிறத பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி இருந்துட்டு பெத்தவ கண்ணே பற்றும் போல இருக்குது, பிள்ளைங்களுக்கு முதல்ல சுற்றி போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து யமுனா வந்து காவேரி வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிவின் என்கிட்ட பேசினாருக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அதான் அவன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இப்படி எக்ஸைட் ஆகிறதே எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, அவர் என்ன சொன்னார், படிக்கணும்னு சொல்லியிருக்காரா, படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ராகினி வந்து அஜய் கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வைக்கணும், உங்கள் ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் எந்தும் சேர்த்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லவும் யமுனா வந்து அக்கா வீட்டில் ஏதோ திருஷ்டி பரிகாரம் பண்ணுறதுக்கு பொம்மை வாங்கணும்னு சொன்னோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. பாருங்க இவன் நம்மளை தான் கலாய்க்கிறா அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, நீ யாராகினு அதெல்லாம் காதில் வாங்குறவா, உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நம்மளை தான் பேசுகிறாங்க சொல்ல, நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கிட்ட வந்து ராகினி சண்டை போடுறாங்க. நான் தான் பேசாமல் உள்ளவா சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அஜய் வந்து உள்ளே போயிடுறாரு. அவர் போனப்புறம் யமுனா வந்துட்டு ஆமாண்டி உன்னை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப திமிராகி போச்சுடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட வந்து ராகினி வந்து சண்டை போடுறாங்க. நான் அதாவது ஓவராக பேசிட்டேனக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா காவேரி கேட்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து விஜய் வந்து அந்த ஃபோட்டோ விஷயத்தை யோசித்து அப்படியே ஹாப்பியாக உட்காந்துட்டு இருக்காரு. காவேரி அப்போ தான் வராங்க. என்னங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை டிபி மாற்றி வச்சாலும் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து குமரன் போஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறத வந்து காவேரி பார்க்குறாங்க. ஏங்க இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் எங்கள் வீட்டில் தங்கிக்கிறேன், ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஓடி போயிடுறாங்க. விஜய் கொஞ்சம் அப்செட் ஆகிடுறாரு. அடுத்து வீட்டில் பசல்லாம் காய்ச்சி போஸ்ட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்களும் தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யமுனா சொல்கிறாங்க. கங்கா முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் கம்பல் பண்ணவும் ஒத்துக்கிறாங்க. இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிச்சு. நாளை எனக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாடா பாய்.